அன்பு, அதான் உங்க அத்தையே தீபாவளிக்கு சிவம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்களே. என்னடி நான் எது சொன்னாலும் முறைக்கிற? அவங்க சொன்னாங்கன்னா கேக்குற நமக்கு அறிவு வேணாமா? இப்போதான் சிவம் கூட சண்டையெல்லாம் முடிஞ்சு ஸ்மூதா போயிட்டு இருக்கு. இதையே அப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு பாக்குறேன். தேவையில்லாம தீபாவளிக்கு அவங்க வீட்டுக்கு போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? நீ ஏன் நெகட்டிவாவே திங்க் பண்ற? நான் நெகட்டிவாலாம் திங்க் பண்ணல, ரியலிஸ்டிக்கா யோசிக்கிறேன். ஆமா, நான் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் தீபாவளி கொண்டாடணும்? அவங்க கூப்பிட்டிருக்காங்க, அதனால அங்க போகணும். சிவமும் நீயும் பக்கத்துல இருந்தா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கலாம்ல. அவனோட பொண்டாட்டி எப்படா சான்ஸ் கிடைக்கும் இனி அவ அவன் கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாத்துட்டு இருக்கா. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கே நல்லா தெரியும். எதுக்கு தேவையில்லாம கண்டதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு? நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பேசாம இருக்கலாம். நான் உன் ஃப்ரெண்டுடி, நமக்குள்ள எதையும் ஒளிச்சு பேசணும்னு அவசியம் இல்ல. நானும் மனுஷிதான். நமக்கு சில பேரை பிடிக்கும், சில பேரை பிடிக்காது. அதுக்காக வாழ்க்கையே அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு யோசிக்க கூடாது. பிராக்டிக்கலா இருக்கணும். நீ பாஸ்கரை பிரிஞ்சு இத்தனை வருஷம் ஆகுது. இத்தனை நாள்ல நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லையே. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இது வரைக்கும் எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க? அப்பெல்லாம் உன்னோட பதில் நோ தானே. உனக்கு எந்த குழப்பமும் இருந்தது இல்லையே. ஆனா இப்போ உனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குதானே. எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். கேஸ் கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே தீர்ப்பு சொல்லாத. கொஞ்சம் மனச ஓப்பனா வை. எனக்கு என் குழந்தைங்க முக்கியம், அவனுக்கு அவன் குழந்தைங்க முக்கியம். எங்க 2 பேருக்குமே குழந்தைங்களுக்கு அப்புறம் தான் எல்லாமே. இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம மத்ததை யோசிச்சா அது தப்பாதான் முடியும். சரி, அப்படியே இருக்கட்டும். அதை எப்ப வேணாலும் முடிவெடுக்கலாம். அதுக்கும் இப்ப தீபாவளிக்கு அவன் வீட்டுக்கு போறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லல்ல. ஒரு தீபாவளிய அவன் கூட தான் கொண்டாடி பாரு. உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. எனக்கு எந்த ஐடியாவும் வேணாம். அம்மா வா வா. ஹாய் ஆண்டி. என்ன கலை? அம்மா, நம்ம தீபாவளிக்கு சிவா அங்கிள் வீட்டுக்கு போறோமா இல்லையாமா? இல்லடி, நம்ம போகல. ஏமா? நம்ம இங்கே தீபாவளி கொண்டாடலாம். அம்மா உனக்காக புது ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுட்டு பட்டாசு வெடிக்கலாம். கீதா ஆண்டியும் வந்துருவாங்க. நம்ம எப்பவும் போல இங்கே கொண்டாடலாம். ஆண்டி, நம்ம சிவம் அங்கிள் வீட்டுக்கு தீபாவளி கொண்டாட போலாமா? எனக்கு ஓகே தான். கலை, நாம அங்க போல. போலாமா? என்ன கலை இப்படி சொல்ற? எனக்கு சிவம் அங்கிள் ரொம்ப பிடிக்குமா. அங்கிள் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். என் கூட விளையாடுவாரு. நாம அங்க போகலாமா? அதுக்கு இல்லடா, இங்க ஒரே போரா இருக்குமா. ப்ளீஸ்மா, நம்ம அங்கிள் வீட்டுக்கு போலாமா? இல்லடா, அடுத்தவங்க வீட்டுக்கு போய் தீபாவளி. என்னம்மா நீங்க? அங்கிள் தான் நம்மள இன்வைட் பண்ணிருக்காருல. பாட்டி கூட ஓகே சொல்லிட்டாங்கம்மா. அதுக்கு இல்லம்மா, வேற வழியே இல்ல. நிஜமாவே அங்க போனா உனக்கு ஹாப்பியா இருக்கும்னு தோணுதா? ஆமாமா. சரி, போலாம். நிஜமாவாமா? தேங்க்ஸ்மா. இவ்ளோ நேரம் இதேதான் நான் சொன்னேன். என்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கலை வந்து கேட்ட உடனே ஓகே சொல்லிட்ட. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இன்னும் யோசனையா தான் இருக்கு. பள்ளம் இல்லாத ரோடு எங்க இருக்கு? அதுக்காக வண்டி ஓட்டாம இருக்க முடியுமா? ஓட்டிதான் பாப்போமே. பா, இப்பவே தீபாவளியை நினைச்ச சந்தோஷமா இருக்கு. ஏய், தீபாவளிக்கு என்னதான் கூப்பிட்டு இருக்காங்க, உன்னை கூப்பிடல. என்ன எதுக்கடி தனியா கூப்பிடணும்? உன்னை கூப்பிட்டா என்ன கூப்பிட்டா மாதிரிதான்.
ஹலோ டாக்டர், நீங்க எங்க நிக்கிறீங்க? யார் நீங்க? ஏங்க என்ன தெரியலையா? நான் தாங்க. ஓ நீங்களா? என்ன இது புது கெட்டப்? ஏங்க இது கெட்டப் இல்ல, இதுதான் என் ஒரிஜினல் செட்டப். அன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு ஸ்கூலுக்கு வந்த பாருங்க, அதான் என் கெட்டப். ஏங்க டாக்டர் நீங்க ஏங்க இந்த ஓட்ட வண்டியை வச்சுட்டு சுத்துறீங்க? நான் என்ன பெரிய சிட்டிலயா கிளினிக் வச்சிருக்கேன்? 500 600ன்னு ஃபீஸ் வாங்குறதுக்கு. இங்க இவ்வளவுதாங்க வருமானம். நான் வேணா வண்டியில என்னன்னு பாக்கவா? அத டிராக்டர்ல உட்கார்ந்து கேட்டா எப்படி? சரி நீங்க எங்க போகணும்? மெயின் ரோட் வரைக்கும் போகணும். வாங்க நம்ம வண்டியில போயிருவோம். டிராக்டர்லயா? ஆமா, இதுல வரவங்களுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா வேண்டாம். டிராக்டர்ல போகிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். நான் வரேன். ஆக்சுவலா நீங்க என்ன ஜாப் பண்றீங்க? விவசாயிங்க. எங்க மாமாவுக்கு விவசாய நிலம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன். குட். அப்புறம் என்ன? ஏங்க அதான் தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு வந்துருவீங்கல்ல? உங்க வீட்டுக்கா? உங்க வீட்டுக்கு எதுக்கு? என்ன விளையாடுறீங்களா? அதான் எங்க அத்தை போன் பண்ணி அன்பக்காவை கூப்பிட்டாங்கல்ல. ஆமா, அண்ணியையும் குழந்தையும் கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிடலையே? ஏங்க என்னங்க நீங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கை தான் வைப்பாங்க, ஆளாளுக்கு தனித்தனியாவா பத்திரிக்கை வைக்க முடியும்? இங்க பாருங்க, ஒரு பத்திரிக்கை கொடுத்தாலே குடும்பத்தில் உள்ள மொத்த ஆளுகளையும் அழைக்கிறதா தாங்க அர்த்தம். சிவத்துக்காக சிவ அம்மா அண்ணிய கூப்பிட்டுருக்காங்க, என்ன யாரு கூப்பிட போறாங்க? ஐயோ இத பாருங்க, இதெல்லாம் நியாயமே இல்லைங்க. இப்ப என்ன, நான் உங்களை கூப்பிடுறேன், எங்க வீட்டுக்கு வந்து எங்களோட சேர்ந்து தீபாவளி கொண்டாடுங்க. ஓகே, யோசிக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆமா, எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்க அத்தை ரொம்ப விவரமான ஆளுதான், காரியமா தான் அண்ணி அங்க கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? அப்படி என்ன காரியம்? அன்பையும் சிவத்தையும் பக்கத்துல வச்சா அன்பே சிவமாயிடும்னு பாக்குறாங்க. ஆமாங்க, பேர்லயே எவ்வளவு பொருத்தம் இல்ல? எனக்கும் தான் பேர் வச்சிருக்காங்க பாருங்க, சரவணன். உங்களுக்கு சிவம்னு பேர் வச்சிருந்தா மட்டும் என்ன பண்ணிருவீங்க? ஏங்க நானும் ஒரு அன்பை தேடி இருப்பேன்ல. பாக்குறதுக்கு தான் பாவமா இருக்கீங்க, ஆனா நீங்க குசும்பான ஆளுதான். ஏங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க டிராக்டர்ல உட்கார்ந்துகிட்டே ஒரு டாக்டருக்கு பிட்ட போடுறீங்கன்னு தெரியுது. ஏங்க இதுவும் நல்லா இருக்குல்ல? அவங்க அன்பே சிவம், இது டிராக்டர் டாக்டர். ஹலோ. இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, நாம நல்ல நண்பர்கள் தான். நண்பர்கள்னா ஏதாவது ஒரு விஷயத்துல ஒத்து வரணுமே. நமக்கு நடுவுல ஒண்ணு ஒத்து போகுமே. என்னது? ஏங்க அந்த அன்பையும் சிவத்தையும் நாம தானே கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்க போறோம். அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஆனாலும் அவங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. சின்ன தயக்கம் இல்ல, அன்னிக்கு பெரிய தயக்கமே இருக்கு. எங்க அம்மா வர கூடவே இருந்து பசங்க மனசை டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. எங்க அண்ணன் எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியல. இங்க பாருங்க, அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் அதே அளவுக்கு பிரச்சனை இருக்கு. அண்ணனோட முதல் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க பயங்கரமான ஆளு. எப்படா சான்ஸ் கிடைக்கும், இனி அவன் அண்ணன் கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறாங்க. இதெல்லாம் பிரச்சனையே இல்ல, முதல்ல இவங்க ரெண்டு பேருமே பெரிய பிரச்சனை. ஆள் ஆளுக்கு மனசுல சுவரை கட்டிக்கிட்டு தனித்தனியா இருக்காங்க. முதல்ல அந்த சுவரை உடைக்கணும், அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சூப்பருங்க, நாம அவங்கள சேர்த்து வைக்கிறோம். கை கொடுங்க. சரி போலாமாங்க? வண்டி? ஏங்க அப்படியாச்சும் இதை யாராவது எடுத்துட்டு போட்டுங்க. நீங்க ஒரு புது வண்டி வாங்குங்க. என்னடி வீடே அமைதியா இருக்கு? உன் மாமியார் எங்க காணோம்? அவங்க வெளியே போயிருக்காங்க. ஓ, நினைச்சேன் அவனே தான். எவன் தான்? வேற யாரு? அவன்தான். அதான் அவனா எவன்? ஓ, அப்படி வருதா? தப்பா சொல்லிட்டேமா, அவரு பண்றாரு. சிவமா? அடிப்பாவி, அவன்னு சொல்லும் போது யாருன்னு கேட்ட, இப்ப அவருன்னு சொல்லும் போது சிவமானு சொல்ற.
ஓ, வேற லெவல்ல போகுது போலயே. ஏய், நீ அவன்னு சொன்னதும் ஏதோ கம்பெனி கால்னு நினைச்சேன். சரி, இந்த பேசு. நடிச்சதெல்லாம் போதும், பேசு. ம். ஆ, ம். இவ்ளோ நேரம் போன் எடுத்து பேசுன்னு சொன்னல, இப்ப பாரு கட் ஆயிடுச்சு. ஏய், நீ எங்க எடுக்க விட்ட? நீ தானே பேசிட்டே இருந்த. நானே போன் அடிச்சு பார்க்கவா? ஆமா ஆமா, கட்டாயமா கூப்பிடணும்ல. வேண்டாம், நாமளே எதுக்கு பண்ணிக்கிட்டு, அவன் பண்ணட்டும். அதெல்லாம் பண்ண மாட்டான்டி. எனக்கு தெரியும், அவன் பண்ணுவான். நல்ல கெமிஸ்ட்ரி தான். பேசு பேசு. ஹலோ ஹலோ, என் மேல ஏதாவது கோவமா? ஏன், என்னாச்சு? இல்ல, என் மேல கோவமா இருக்கீங்களான்னு கேட்டேன். போன் அடிச்சு ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நீங்க என்னடானா கோவமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்க? இல்ல, முத தடவை ஃபோன் எடுக்கல, அதான். இப்போ நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணி தீபாவளிக்கு கூப்பிட்டாங்களா? ஆமா, கூப்பிட்டாங்க. எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான். அவங்களா ஏதாவது நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியல, ஏதாவது நினைச்சு ஏதாவது பேசிடுறாங்க. எனக்கு தான் தர்ம சங்கடமா போயிருது. என்னங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ என்ன வர வேண்டான்னு சொல்றீங்க? என்னங்க சொல்றீங்க? இல்ல, ஆன்ட்டி என்ன கூப்பிட்டாங்க. சரி, நானும் வரலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஏதோ அவங்க தப்பு பண்ண மாதிரி மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க. அப்போ என்ன வர வேண்டாம் தானே சொல்றீங்க? சரி விடுங்க, பரவாயில்ல. உங்களுக்கு பிடிக்கலனா நான் வரல. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தேவையில்லாம உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னா. இதுல என்ன கஷ்டம்? உங்களுக்கு பிடிக்கலனா நான் வரல. அட, என்னங்க நீங்க நீங்க வாங்க. ஓகே, உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே. என்னங்க கிண்டல் பண்றீங்களா? எனக்கு ஒரு சிரமமும் இல்லைங்க. தீபாவளிக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? நான் பண்ணுவேன்னு நீங்க நினைச்சா அதை நான் பண்ண மாட்டேன். நீங்க நான் பண்ண மாட்டேன்னு நினைச்சா அதுதான் நான் பண்ணுவேன். அதுதான் என்னோட ஸ்டைல். எதுவா வேணா இருக்கட்டும், நீங்க வரதில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்போ யாரும் மன்னிப்புலாம் கேட்டாங்க? நீங்க தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு மன்னிப்பு கேட்டேன். நீங்க ரைட்டா எடுத்திருப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் சந்தோஷப்பட்டிருப்பேங்க. சரி, ஒரு சேஞ்சுக்கு இந்த தீபாவளியை உங்க வீட்டுல கொண்டாடலாம்னு நினைச்சேன். ஆமாங்க, ஆமா, நானும் அதே தான் யோசிச்சேன். ஆண்டி தான் என்ன கூப்பிட்டாங்க, நீங்க என்ன கூப்பிடலையே. ஹலோ, என்னையும் கூப்பிடலையே. உங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டா உங்களையும் கூப்பிட்ட மாதிரி தானே. நீங்களும் வந்துருங்க. கண்டிப்பா, டெஃபினட்டா வந்துடுறேன். ஹலோ, தேங்க்ஸுங்க. எதுக்கு? தீபாவளிக்கு வரேன்னு சொன்னீங்களே, அதுக்கு தான். அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? சரிங்க, வேற ஒன்றும் இல்லை. வச்சிரட்டுமா? சரி, நான் போனை கட் பண்ணிட்டேன். நானும் தாங்க. நீங்க முதல்ல கட் பண்ணுங்க. இல்ல, நீங்க முதல்ல கட் பண்ணுங்க. சரி, 1 2 3 சொல்லி 2 பேரும் ஒரே நேரத்துல கட் பண்ணிடலாமா? சரிங்க. 1 2 3 4 5 6 இப்படியே போங்க. என்னமோ
சரிங்க, இப்போ நிஜமாவே நான் ஃபோனை கட் பண்ண போறேன். 1 2 3. டைகரே, டீய குடியா, உரியிற. சரிப்பா. இங்க என்ன வாழ்தான்? ஜஸ்டிஸ், ஒரு தம் இருந்தா கொடுங்க. யோ ஜஸ்டிஸ், ஆடு ஏன் ஆத்தோட போகுது? அதான் நானும் யோசிக்கிறேன். என்ன ஜஸ்டிஸ், ஒரு தம்மு கேட்ட தப்பா இப்படி சந்தேகப்படுறீங்க? எப்பா, நீலாம் காபி ஷாப்ல காபி சாப்பிட்ற ஆளு, இந்த மாதிரி சாதாரண இடத்துக்குலாம் வருவியா? இப்ப வந்திருக்கியே, அதான் ஒரு டவுட்டு. அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, நானும் சாதாரண ஆளு தான். நம்பிட்டோம்ப்பா, நம்பிட்டோம். சரி ஜஸ்டிஸ், முதல்ல தம்ம கொடுப்பா. இந்தா. தேங்க்ஸ் பா. ஆமா, எங்க உங்க சீனியரை காணோம்? எங்க சீனியர் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரல, அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. ஆமாமா, இப்பெல்லாம் உங்க ஆளு பிஸியா தான் இருக்காரு. முதல் காதல் முடிஞ்சு போச்சு, இப்ப ரெண்டாவது காதல். முக்கியமான விஷயம் தானே? யோ ராஜசேகரே, என்ன சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலான்னு பாக்குறியா? அது நடக்காதிரியே. யோ, என்னையா சின்ன மீன் பெரிய மீன் பேசிக்கிட்டு? உங்க சீனியர் லைஃப்ல செகண்ட் ட்ராக் ஓடுறது எனக்கு தெரியாதா? என்ன பாக்குறீங்க? சிவத்தோட வாழ்க்கையில புதுசா ஒரு அன்பு வந்திருக்கு. யோ, அது எப்படியா உனக்கு தெரியும்? நம்மளுக்கும் 4 இடத்துல ஆள் இருக்கும்ல. அரசியை வேற கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். சிவம் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? சிவம் அன்பை கட்டிக்கிட்டோம், நான் அரசியை கட்டிக்கிறேன். இந்த பிரச்சனைய ஸ்மூத்தா முடிச்சிருவோம். யோ, நீ தாயா இப்படி சொல்ற, ஆனா அரசிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச அரசி ஒத்துக்காதியா? இங்க பாருங்க, அரசி எனக்கு வேணும், அரசி அப்பாவோட கிளைண்ட்ஸும் வேணும், அவ்வளவுதான். குழந்தைங்களை வேணா சிவமே எடுத்துக்கிட்டோம், டீல முடிச்சுக்கலாம். யோ, உண்மையாவா சொல்ற? ஆமாப்பா. ஜஸ்டிஸ், இந்த அன்பு மேட்ரு இதுவும் பாதியில சொதப்பிடாதுல்ல? இல்லப்பா, அன்புக்கும் சிவத்துக்கும் நடுவுல ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் போகுது. அப்போ அன்பு ஒத்துக்கிட்டாங்களா? இழுத்துக்கிட்டு தான்பா போகுது, வாய் வார்த்தையா ஒத்துக்கலையே தவிர. ஆனா அன்புக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் சொன்ன டீல் ஓகே தானே? அப்பா, டீல் எல்லாம் ஓகே தான், ஆனா இந்த டீல் ரொம்ப நியாயமா இருக்கே. அதுவும் நீ சொல்ற பாத்தியா, அதான் டவுட்டா இருக்கு. அட என்னப்பா நீங்க, சிவத்துக்கு நல்லது பண்ணணும்னு பாக்குறேன். வேணா நீங்களும் வாங்க, அவங்க வீட்டுல போய் பேசி பாப்போம். யோ, நீ பாட்டுக்கு அன்பு வீட்டுல போய் நின்று போறியா? கூடவே அவங்க மாமியார் இருக்கு, அது உன்னை பார்த்துச்சு பெரிய பிரச்சனை ஆயிடும், புரிஞ்சுக்கோ. சரி, அவங்க வேலை பார்க்குற இடத்துல போய் பேசுவோம். யோ, பொட்டிக்கா பிசினஸ் டைம்ல போனா அன்பு டென்ஷன் ஆயிடுயா. ஐயா, வீட்டுக்கும் போக கூடாது, பொட்டிக்கும் போக கூடாதுன்னா நான் உங்களை எங்க தான் பாக்குறது, எப்படிதான் பேசுறது? நீ அவங்கள பார்க்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லையா? ரொம்ப நாள் கழிச்சு சிவத்துக்கு இப்பதான் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, உன்னால அது சொதப்பானாயா? சீக்கிரமா நீ அரசியை கல்யாணம் பண்ணிட்டு சிவத்தோட ட்ராக்ல இருந்து விலகினாலே போதும். ஆமா, உனக்கு எப்படி அன்பு மேட்ரு தெரியும்? அதான் சிவமோட வண்டி அப்பப்போ பொட்டிக் வாசல பாக்குறேனே. நினைச்சேயா, இதை வச்சு தான் நீ கண்டுபிடிச்சிருப்பேன்னு. பொட்டிக்கு நேரா இருக்கிற அண்ணா நகர் பெருமாள் கோயில் சந்துல வண்டி விட்டு போடானா கேக்குறான் அவன். ஓ, பொட்டிக் அங்கதான் இருக்கா? சூப்பர் ஜஸ்டிஸ், எனக்கு என்ன தேவையோ அதை நீயே சொல்லிட்ட. யோ, என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லப்பா, இது பத்த வையன். இது வேறயா? தேங்க்ஸ் பா. எதுக்கு? சும்மாதான். பாய். அன்பு, என்னடி பலமா யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, தீபாவளிக்கு சிவம் வீட்டுக்கு போறோம்ல, அதான் எந்த புடவை கட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உலகத்துக்கே புடவை கொடுக்கறவன் நீ, உனக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ண இவ்ளோ யோசிக்கிற? சரி விடு, நான் உனக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ணி தரேன். மண்ணாங்கட்டி,
நான் சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னா நீ உடனே அதை சீரியஸா ஃபீல் பண்ற? என்னடி சொல்ற? நான் அத பத்தி எல்லாம் யோசிக்கல. என் மனசுல வேற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. என்ன விஷயம்? அத்தை திடீர்னு சிவம் வீட்டுக்கு போலான்னு சொன்னாங்கல்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுல யோசிக்க என்ன இருக்கு? அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டது உனக்கு சந்தேகமா இல்ல? இதுல சந்தேகப்பட என்னடி இருக்கு? கண்டிப்பா உங்க அத்தை இதுல குட்டைய குழப்பாம விட மாட்டாங்க. என்னடி இப்படி சொல்ற? இத பாரு, நல்ல விஷயம் நடக்க போகுது. அத அனுபவிக்கிறத விட்டுட்டு ஆராய கூடாது. அனுபவிடி. சில விஷயம்லாம் முன்னாடியே நம்ம பிளான் பண்ண முடியாது. அதெல்லாம் வரும்போதுதான் வரும்.